Welcome to all. I am Arunachalam, postgraduate teacher. இந்த பதிவுலாம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மற்றும் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷனை எப்படி அதனுடைய வரைபடத்திலிருந்து எளிமையாக தெரிந்து கொள்வது என்பதை பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு பொதுவான ஒரு வினையை எடுத்துக்கிறோம். NA gives B என்ற ஒரு வினை. இந்த வினையுடைய ரேட் எப்படி எழுதலாம்னா ரேட் ஈக்குவல் டு மைனஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A by dt into 1 by n equal to k into concentration of A power n எழுதலாம். இந்த n என்பது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது வினை வகை. இந்த வினை வகை வந்து 0, 1, 2 இருக்கும்போது நம்ம 0 வகை வினை, முதல் வகை வினை, இரண்டாம் வகை வினைன்னு பிரிப்போம். இந்த மூன்று வினைக்கும் தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு எப்படி வருகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான வரைபடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் அச்சில் டீயும் ஒய் அச்சில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவையும் எடுத்துக்கிது ஒரு ஃப்ளாட் பண்ணும்போது வரைபடம் வரையும்போது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதே போன்று ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் டீயும் ஒய் ஆக்சிஸில் நேச்சுரல் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை எடுத்து ஃப்ளாட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் டீயும் ஒய் ஆக்சிஸில் 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஃப்ளாட் பண்ணும்போது பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அப்போ இந்த மூன்று கிராஃபையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் டி எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துக்கொள்ளும் போது அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துனா அது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதனுடைய இன்டர்செப்ட் பார்க்குறோம். இப்போ ஒய் ஆக்சிஸில் இந்த கட் பண்ணுற இந்த வேல்யூ தான் நம்ம இன்டர்செப்ட்னு சொல்கிறோம், வெட்டுத்துன்னு சொல்கிறோம். இந்த வெட்டுத்துண்டோட வேல்யூ எதுக்கு சமமாக இருக்குன்னா ஒய் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம். அப்போ அதனோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது வெட்டுத்துண்டாக கிடைக்கும். அடுத்தது ஸ்லோப் வேல்யூ, சாய்வு மதிப்பு வந்து -Kக்கு சமமாக இருக்கும். அதுபோன்று ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இன்டர்செப்ட் வேல்யூ லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0க்கு சமமாக இருக்கும். அது வந்து ஒய் ஆக்சிஸில் வெட்டக்கூடிய இந்த மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா வெட்டுத்துன்றது நேச்சுரல் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0க்கு சமமாக இருக்கும். அடுத்தது சாய்வு மதிப்பானது ஸ்லோப்பானது -Kக்கு சமமாக இருக்கும். அடுத்தது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம். அப்போது இந்த வெட்டுத்துண்டு மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0க்கு சமமாக இருக்கும். அடுத்ததாக இந்த சாய்வு மதிப்பின் ஸ்லோப் வேல்யூ வந்து கேவுக்கு ஈக்குவலாக இருக்கும். வரைபடத்துலேருந்து நம்ம இன்டர்செப்டோட வேல்யூ ஒய்ஹெச்சோட ரிலேட்டடில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒய்ஹெச்சில் லான் ஏ எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அதனுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இன்டர்செப்டாக கிடைக்கும். 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துக்கும் போது இன்டர்செப்டில் 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது கிடைக்கும். ஸ்லோப் வேல்யூ வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக இந்த மூணு ஈக்குவேஷனுடைய இன்டகிரேட்டட் ஈக்குவேஷனை எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனு y ஈக்குவல் டு mx + cன்றது இருக்குது. அப்போது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஒய் ஆக்சிஸ்லாம் எடுத்துக்கிறோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எடுத்துக்கிறோம், அல்லது ஏடின்னு வச்சுக்கலாம். அது இந்த ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி நேரத்தில் உள்ள வினைப்படு பொருளின் செறிவு அப்படின்னு சொல்கிறோம். A0ன்றது என்னன்னு பார்த்தோம்னா டைம் 0வாக இருக்கும்போது வினைப்படு பொருளினோட செறிவு தான் நம்ம A0ன்னு வச்சுக்கிறோம். அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றது என்னன்னா ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டின்னு சொல்கிறோம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில். எம்ன்றது ஸ்லோப் வேல்யூ, சின்றது இன்டர்செப்ட் வேல்யூ. அப்போது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -KT ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது எதுக்கு சமம்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷனு. அதே போல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்க்குறோம். y ஈக்குவல் டு mx + c. ஒய் ஆக்சிஸில் லான் ஏவை எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் டி எடுத்துக்கிறோம். ஸ்லோப் வேல்யூ வந்து -K, இன்டர்செப்ட் வேல்யூ லான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷனு. அதே போல் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு y ஈக்குவல் டு mx + c அப்படின்றது எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஆக்சிஸில் 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்லோப் வேல்யூ வந்து கேவுக்கு சமம், அதாவது எம்ன்றது ஸ்லோப் வேல்யூ கேவுக்கு சமமாக இருக்குது. சின்றது இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு KT ப்ளஸ் 1 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன். அடுத்தது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இதுலேருந்து டெரிவ் பண்ணலான்னு பார்க்குறோம். அந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அதாவது கேடியை ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ மைனஸில் இருக்குது ப்ளஸ்ன்னு மாறும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏடியை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது
ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறும். அடுத்து இங்கே கேடி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏடின்னு கிடைக்கும். அப்போ கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ0 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டிவைடட் பை டீன்றது கிடைக்கும். இது ஜீரோட ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன், ரேட் கான்ஸ்டன்ட்கான ஈக்குவேஷன். இதில் ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் எது ஈக்குவலாக இருக்கும்னா அந்த டேர்ம் விளைபொருளுடைய செறிவுக்கு சமமாக இருக்கும். அது டி நேரத்தில் உள்ள விளைபொருளின் செறிவு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனாக எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் டிவைடட் பை டி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ எக்ஸ்ன்றதை புரிஞ்சுக்கணும். டி நேரத்தில் உருவாகி உள்ள விளைபொருளின் செறிவு தான் எக்ஸு. அப்போ இந்த சமன்பாடை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு கேடின்னு கிடைக்கும். கேனுடைய யூனிட் பார்க்குறோம். எக்ஸ்ன்றது செறிவு, செறிவினோட அளவுக்கு மோல் லிட்டர் -1, நேரத்தினோட அளவுக்கு வினாடி. அந்த வினாடியை மேலே கொண்டு போகும்போது செகண்ட் -1ன்னு மாறுது. இது 0 வகை வினைக்கான வினைவேக மாறிலியின் அலகு மோல் லிட்டர் -1 செகண்ட் -1ன்றது. அடுத்து ஆஃப் லைஃப் டைம் பீரியட் பார்க்குறோம். அரைவாழ் காலத்தை பார்க்குறோம். இந்த அரைவாழ் காலம்ன்றது ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியாக குறையிறதுக்கு தேவைப்படுற நேரம் தான் வந்து அரைவாழ் காலம் சொல்கிறோம். ஆஃப் லைஃப் டைம் பீரியட்னு சொல்கிறோம். அடுத்து இந்த அரைவாழ் காலத்தை எப்படி டெரிவ் பண்ணோம்னா இந்த டீயோட மதிப்பு டி ஆஃப்னு வச்சுக்கிறோம். டி ஈக்குவல் டு டி ஆஃப். அடுத்ததாக ஏடி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைட் பை 2. அது இந்த ஆரம்ப செறிவு வந்து பாதியாக குறையிறதுக்கான நேரம் தான் டி ஆஃப்னு சொல்கிறோம். அப்போ இந்த டி நேரத்தில் உள்ள செறிவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றது எதுக்கு சமமாக இருக்கும்னா A0 பை 2க்கு சமமாக இருக்கும். இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைட் பை 2 பை டீன்றது டி ஆஃப்ன்றது கிடைக்கும். அப்போ உங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0லேருந்து A0 பை 2 கழிச்சு நம்மளுக்கு A0 பை 2 கிடைக்கும். இங்கே டி ஆஃப் அப்படியே இருக்குது, எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது டி ஆஃப் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைடட் பை 2Kன்றது கிடைக்கும். இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டி ஆஃப்ன்றது பூஜ்ஜிய வகைக்கான அரைவாழ் காலம் ஆரம்ப செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதுக்கான வரைபடம் வரைகிறோம். டி ஆஃப்ன்றது ஒய்ஹெச்லையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்து வரைபடம் வரையும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதனோட ஸ்லோப் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1/2Kக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய அரைவாழ் காலம் அதோட ஆரம்ப செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு -KT ப்ளஸ் ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Aன்றது கிடைக்கும். இந்த கேடியை இந்த பங்கு கொண்டு போகிறோம். ln ஏவை ரைட் சைடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது KT ஈக்குவல் டு ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Aன்றது கிடைக்கும். இதில் இந்த லான்றது காமனாக எடுத்துக்கிட்டு KT ஈக்குவல் டு ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Aன்றது கிடைக்கும். இந்த மைனஸில் இருக்கிறதுனால இந்த ஏன்றது வகுத்தில் போயிடுது. அடுத்ததாக இந்த கே வந்து வேணும்னா கே ஈக்குவல் டு 1/T ln கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ATன்றது கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு மற்றும் வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு. அடுத்ததாக இந்த லான் எடுத்துகிட்டு லாகாக மாற்றும் போது 2.303 பெருக்கணும். அந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம். அப்போ கே ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை டி லாகுன்னு மாறுது. அது மேலே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ATன்னு கிடைக்கும். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. அதோட யூனிட் பார்த்தோம்னா நம்மளுக்கு செகண்ட் -1 கிடைக்குது. அவங்க கான்சன்ட்ரேஷன் டேர்மும் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போது டி மட்டும்தான் இருக்குது. ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் வந்து செகண்ட் -1ன்றது எளிமையாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப் லைஃப் டைம் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ஈக்குவேஷனில் ATன்றதுக்கு பதிலாக நம்ம A0 டிவைட் பை 2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆஃப் லைஃப் டைம் பீரியடில் டிக்கு பதிலாக டி ஆஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2.303 by T of into log concentration of A0 divided by concentration of A0 by 2ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் பண்ணலாம். A0ன்றதை நம்மளுக்கு log 2ன்றது கிடைக்கும். அப்போ K ஈக்குவல் டு 2.303 divided by T of log 2ன்னு கிடைக்கும். log 2ஓட வேல்யூ 0.3010ன்றது log 2ஓட வேல்யூ. நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 0.693 divided by Tன்றது கிடைக்கும். அப்போ T ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கேன்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஆஃப் லைஃப் டைம் பீரியட். அடுத்ததாக இதுக்கான வரைபடம் பார்க்கும்போது இந்த டி ஆஃப் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டி ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப்
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு பொறுத்து அமையாது. இந்த வரைபடம் இப்போ டி வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 வரைபடம் வரைந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது இவ்வையான வரைபடம் கிடைக்கும். இதில் தான் தெரிஞ்சுக்கலாம்னா அரைவாழ் காலமானது ஆரம்ப செறிவை பொறுத்து அமையாதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஒய் ஆக்சிஸில் 1 கான்சன்ட்ரேஷன் ஏ எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் டி எடுத்துக்கிறோம், ஸ்லோப் வேல்யூ கே, இன்டர்செப்ட் வேல்யூ 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றது இருக்குது. இதில் கே வேல்யூன்னா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கேடி ஈக்குவல் டு 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 கிடைக்கும். அந்த டேர்ம் நம்ம லெஃப்ட் சைடு பண்ணும்போது மைனஸ்னு மாறுது. ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கே ஈக்குவல் டு 1/t இன்ட்டு 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றது கிடைக்கும். இதான் வந்து இரண்டாம் வகை வினைக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் அண்டு ரேட் கான்ஸ்டன்ட்கான ஈக்குவேஷன். இதுலேருந்து என்னோட யூனிட் தெரிஞ்சுக்கலாம். செறிவு டேர்ம் கீழே இருக்குது, அதே நேரத்தில் டைம் டேர்மும் கீழே இருக்குது. மோல் -1 லிட்டர் அண்டு செகண்ட் -1ன்றது என்னுடைய யூனிட்டு. சி பவர் -1ன்னு வச்சுருக்கோம். சின்றது கான்சன்ட்ரேஷன், டீன்றது டைமு. பவரில் -1 போட்டுறது தான் என்னுடைய கேனுடைய யூனிட்டு. அடுத்து ஆஃப் லைஃப் டைம் பீரியட் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்க்குறோம். அப்போ டி ஈக்குவல் டு டி ஆஃப்னு வச்சுக்கிறோம். ஏடி ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைட் பை 2ன்னு இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது கே ஈக்குவல் டு 1/t ஆஃப் இன்ட்டு 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 டிவைட் பை 2 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்றது கிடைக்கும். அப்போ இந்த 2 வந்து மேலே கொண்டு போனால் 2ன்னு மாறிடும். இப்போ காமனாக A0 இருக்குது. அப்போ A0 வந்து காமனாக வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற 2வையும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ கே ஈக்குவல் டு 1/t ஆஃப் இன்ட்டு 1 கான்சன்ட்ரேஷன் A0ன்றது கிடைக்கும். இதை நான் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா கே ஈக்குவல் டு 1/t ஆஃப் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு எழுதலாம். அப்போ டி ஆஃப் ஈக்குவல் டு 1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 இன்ட்டு கேன்றது கிடைக்கும். கேன்றது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான டி ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0ன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியடுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் உள்ள ரிலேஷன். காமன் ரிலேஷன் எழுதலாம். என்னன்னு பார்த்தோம்னா டி ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 பவர் n-1ன்னு இருக்கும். அது என்னன்றது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இதுதான் ஆஃப் லைஃப் டைம் பீரியடுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. அந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன்ஸை எப்படி கிராஃபில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அவரோட ஆஃப் லைஃப் பீரியட் எப்படி இருக்குது, அவரோட யூனிட் என்னன்றது பார்த்துருக்கோம்.